கள்ளச்சாராயம் குடித்து 59 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேமுதிக கழக அவைத்தலைவர் இளங்கோவன் சேலம் கோட்டை மைதானம் பகுதியில் ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி அளவில் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி 59 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி சார்பில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கி தவறிய ஸ்டாலின் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. சேலம் ஒருங்கிணைந்த தேமுதிக சார்பில் கோட்டை மைதானம் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். கழக உயர்மட்ட குழு உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஏஆர் இளங்கோவன் மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுரேஷ் பாபு முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கழக அவைத்தலைவர் இளங்கோவன் கலந்து கொண்டார். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தவறிய ஸ்டாலின் தலைமையான திமுக அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கழக அவைத்தலைவர் இளங்கோவன் செய்தியாளரிடம் கூறும்போது, தமிழகம் தற்போது போதை மாநிலமாக உருவாகியுள்ளது. டாஸ்மாக் கடை மற்றும் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் அதிக அளவில் உள்ளன என்றும், அதைவிட ஒரு படி மேலாக தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராய விற்பனை தமிழகத்தில் அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி இதுவரை 59 பேர் உயிரிழந்துள்ளனர். பல பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் திமுக அரசுதான் என்றும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். மேலும் இந்த சம்பவத்திற்கு உரிய விசாரணை நடத்த குற்றவாளிகளை தகுந்த தண்டனை அளிக்கும் வகையில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செவ்வாய்ப்பேட்டை பகுதி கழக செயலாளர் ஆறுமுகம் நன்றியுரை ஆற்றினார். 31வது வட்டக்கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆள தவறிய மக்கள் உயிரை அடிக்கடி பறிக்கின்ற, பல வகையிலும் மக்களுடைய உயிரை பறிக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ராஜினாமா செய்து அவர் தலைமையில் கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்து நல்ல ஆட்சியாளர்களை அமைத்து நல்ல வழிகாட்டி நல்ல தமிழகத்தை உருவாக்கிட நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்பதற்காகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து நடக்கின்ற தவறுகளை திருத்துவதற்கும் இனிமேலும் நடக்காதவதற்கும் குற்றவாளிகளை, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்ற வகையில் பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அவருக்கு தகுந்த தண்டனை வழங்க நீங்கள் தயவு செய்து ராஜினாமா செய்து வழிவிட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்துவிடுவேன்.